ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் மேஜராக நம்ம ரேடியோஸ், டேப் ரெக்கார்டர் அந்த மாதிரி தான் கவர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக கேமராஸ் கவர் பண்ண போகிறோம். அதுவும் எஸ்பெஷலி 80s 90s கிட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த விண்டேஜ் கேமராஸ் தான் நம்ம மெயினாக கவர் பண்ண போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இது அனலாக் கேமராஸ். ஓகே, ஸோ என்னோட மெயின் இது என்னென்னா இந்த வீடியோட மோட்டிவ் என்னென்னா உங்கள் எல்லாரையும் அந்த 80s 90s கொண்டு போய் எப்படியெல்லாம் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணோம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் நினைவுபடுத்தலான்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இதில் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனும் நான் ஷேர் பண்ண போகிறேன். எப்படி அந்த கேமராஸ் இதெல்லாம் ஒர்க் ஆச்சு, நெகட்டிவ் எல்லாம் எப்படி இது பண்ணாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமராஸ் அந்த டைமில் அனலாக் கேமராஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது, அப்புறம் கம்ப்ளீட்லி மேனுவல் இது கேமராஸும் இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஒன்று என்னென்ன மாடல்ன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு மாடல் என்னன்றது பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் ஃபுல்லி மேனுவல் இது. ஓகே, அண்ட் ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் கேமராவாக அப்போ இருந்தது. நம்ம கேமரா யூஸ்வலாக கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, ஒரு ஃபேன்சி ஐட்டமாக தான் இருந்தது. நம்ம எல்லார் வீட்லேயும் கேமராஸ் இருக்காது. ஸோ அதிலே வெரைட்டி இருந்தனால சில வீட்டில் மேனுவல் கேமராஸ் வச்சுருப்பாங்க, சில வீட்டில் இன்னும் அட்வான்ஸ் கேமராஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் கேமராஸ் இருந்தது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது ஒரு சீப்பஸ்ட் கேமரான்னு சொல்லலாம். இது எனக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் அப்போ இருந்ததுன்னு தெரியல, நம்மளுக்கு இது கிடைக்கும் போதும் ப்ரைஸ் ரேஞ்ச் தெரியல. பட் இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பக்கா மேனுவல் இது. இதில் நம்மளுக்கு பேட்ரி எதுவுமே தேவையில்லை. நம்ம இந்த கிராம ஃபோன்லாம் பார்த்துருக்கோம் தெரியுமா, ஸோ நம்ம கீ கொடுத்தா சவுண்டு வரும். ஸோ அதுவே பார்த்து ஆச்சரியமாக பார்ப்போம் நம்ம. பட் அதுக்கப்புறம் கரண்ட்டு அது இதுன்னெலாம் வர ஆரம்பிச்சது. இது பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் லைக் பேட்ரி இல்லாமல் மேனுவல், பியூர் மேனுவல் தான் இதில் ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ அது எப்படின்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின் 2 ஐட்டம், ஆக்சுவலாக 3 ஐட்டம் வரணும். இது மேனுவல் கேமரானால 2 ஐட்டம் என்னென்னா லென்ஸும் நம்மளுக்கு வியூ ஃபைண்டரும் முக்கியம். அதுக்கப்புறமா ஃப்ளாஷ் வரும். சப்போஸ் பேட்டரி ஆப்ரேட்டடாக இருந்தால் ஃப்ளாஷ் வரும். இதில் ஃப்ளாஷ் கிடையாது. இது மேனுவல் கேமரா தான். ஸோ இது ஒரு பிரைட்டான லொக்கேஷன் அதெல்லாம் ஒரு சிம்பிளாக ஒரு இதை யூஸ் பண்ணுறதுக்கான கேமரா தான் இந்த கேமரா சிஸ்டம். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி இதில் லென்ஸு கவர் கூட இல்லை பார்த்தீங்களா. இது ஆக்சுவலாக இந்த பிராண்ட் நேம் கூட என்னன்னு தெரியல, நான் வேணால் செக் பண்ணுறேன் நான். பட் இது பார்த்தீங்கன்னா கேமரா டோரும் கிடையாது, சாரி லென்ஸ் டோரும் கிடையாது. அண்ட் தென் இது வியூ ஃபைண்டர் ஒரு சிம்பிள் வியூ ஃபைண்டர் தான். அண்ட் இது எப்படி ஆப்ரேட் ஆகுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இதோட என்னென்ன ஐட்டம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பாருங்கள். இதுதான் பிராண்டுன்னு போட்டிருக்கு, இது என்னன்னு தெரியல. ZF மேட் இன் சைனா. ஓகே, அண்ட் தென் நம்மளுக்கு பின்னாடி இது ஃபில்ம் ரோல் மாற்றுறதுக்கான கம்பார்ட்மெண்ட். அண்ட் இது வியூ ஃபைண்டரோட நம்ம மெயின் இந்த வழியாக தான் நம்ம பிக்சர், அதாவது என்ன ஆப்ஜெக்ட் நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோமோ அது இந்த வழியாக தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது ரோல் ரிவைன் பண்ணுறதுக்கான ரோல். அண்ட் இது நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கானது. ஓகே, ஸோ இதில் நம்ம எப்படி ஃபோட்டோஸ் ஃபோட்டோ எடுத்தோன்றதை அதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதான் ஃபில்ம் நெகட்டிவ். ஓகேவா, ஸோ இது எப்படி இதில் யூஸ் ஆகுன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை பற்றி உங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நான் எப்படி இது ஃபோட்டோஸ் எடுக்க யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஒரு ரோல், இதை தான் ஃபில்ம் ரோல் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது நம்ம இனிஷியலாக வாங்கும்போது இது இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும். இது ரோல் ஆகி இப்படி இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை தான் லீடு, அந்த ரோலோட லீடு எடுத்து நம்ம கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இது பட்டன் ப்ரெஸ் பண்ண நம்மளுக்கு இது ஓப்பன் ஆகும் கம்பார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இது ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இங்கே தான் நம்ம ரோல் மாட்டுவோம். இங்கே ரோல் மாட்டுவோம். இதில் வழியாக தான் நம்மளுக்கு லைட்டு இந்த ஃபில்மில் படம். அண்ட் இது டேக்கப் மாதிரின்னு வச்சுக்கலாம் மேம். ஓகே, ஸோ இது எப்படி யூஸ்வலாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம டிப்பிக்கலாக இதை இழுத்துட்டு இந்த ரோலை உள்ளே மாட்டிடுவோம். மாட்டிட்டு என்ன பண்ணுவோம்னா இதை நம்ம கொஞ்சம் எடுத்து இதில் இன்சர்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சுற்றி விட்டோன்னா இந்த மாதிரி நின்றுடும்.
ஓகேவா. ஸோ இப்படி வந்து நின்றுடுமா. இப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்து ஒரு லாக் மாதிரி ஆகிடும். இது இப்போ மேனுவல் தான் நான் சொல்கிறது. இப்போ நம்ம இந்த வியூ ஃபைண்டர் வழியாக நம்ம என்ன இமேஜ் பார்க்குறோமோ அதோட ஒரு இமேஜ் வந்து இங்கே வர்றதுக்கு ரெடியாக இருக்கும். நம்ம என்ன ஆகும்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த லைட் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த நெகட்டிவில் வந்து பட்டவுடனே அது வந்து இமேஜாக இதில் ஸ்டோர் ஆகும். ஓகே. ஸோ இதை ஒன்று ப்ரெஸ் பண்ண உடனே இது வந்து ஓப்பன் ஆகி இதுலேருந்து லைட் வந்து வரும். அதுக்கப்புறம் இதில் இமேஜாக ஸ்டோர் ஆகிடும். அடுத்து இந்த சைஸுக்கு வந்து இமேஜ் ஸ்டோர் ஆகிடும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இதை ரோல் பண்ணி அடுத்த ஃப்ரேமுக்கு நம்ம நகர்த்தி வச்சுருவோம். ஸோ இப்போ அந்த எடுத்த ஃபோட்டோ வந்து இந்த பக்கம் போயிடும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அடுத்த எம்டி ஃபில்ம் வந்து இந்த பக்கம் வந்துடும். திரும்ப அதே மாதிரி எடுக்க வேண்டியதுதான். ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து ரோலில் வந்து ரிவர்ஸில் சுற்றி இது பண்ண வேண்டியதுதான். ஸோ ஓகே, இது எப்படி ஓகே இதை ப்ரெஸ் பண்ணணும். கரெக்ட். இதை பாட்டமில் வந்து இந்த பட்டன் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை சுற்றணும். இதை வேறு என்ன மெத்தட் இருக்குது? ஓகே. எனவே இதை வந்து இப்படி வச்சு நம்ம சுற்றினோன்னா இது அப்புறம் போயிடும். இதில் என்னென்னா ஒன்று கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த டைமில் வந்து இருக்க சொல்லுவாங்க. என்னென்னா நம்ம சப்போஸ் ஃபுல்லாக இதை ரோல் பண்ணிட்டோன்னா இதை வந்து ஃபுல்லாகவே உள்ளே போயிடும். அப்புறம் எடுக்க முடியாது. பட் ஸ்டில் வந்து நம்ம ஸ்டூடியோவில் இதை வந்து இதை ஓப்பன் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து பெரிய இது ஒன்றும் கிடையாது. பட் யூஸ்வலாக அந்த டைமில் வந்து பயப்படுத்துவாங்க. இதை வந்து நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வெளியே எடுக்க முடியாதுன்ட்டு. ஓகே. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து நான் ஒரு லைட் ஆன் பண்ணுறேன். ஓகே, ஒரு லைட் சோர்ஸ் வைக்கிறேன். இதில் வந்து இப்போ இந்த கேப் இருக்குல்ல, இது வழியாக வந்து நம்மளுக்கு இந்த லைட் சோர்ஸு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துட்டு போகும். ஓகே. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த லைட்டு தான் வந்து நம்மளுக்கு இந்த ஃபில்மில் வந்து பட்டு இமேஜாக வர்றது. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா? இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி ஓகே. ஸோ இதில் பேட்ரி பவர்லன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வைக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், லைட் வந்துட்டு போச்சா? ஸோ அதுதான் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. இப்போ நம்ம அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே வந்து டக்குன்னு அந்த ஷட்டர் வந்து ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வர அந்த லைட்டோ இல்லை இமேஜோ அது வந்துட்டு நேராக இந்த ஃபில்மில் வந்து படம். ஓகே. ஸோ இந்த ஃபில்மில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த இதில் தான் வந்துட்டு இமேஜ் உட்காரும். ஸோ இதில் வந்து என்ன கோட்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து இதில் தான் வந்து உட்காரும். ஸோ இதில் என்ன கோட்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஹேலைடுன்னு சொல்லிட்டு இதில் கிரெயின்ஸ் ஆஃப் ஒரு கெமிக்கல் லேயர் வந்து இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன நடக்கும்னா நம்ம இந்த லைட்டு வருதுல்ல, ஃபோட்டான்ஸ், அதை வந்து ஃபோட்டான்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த லைட் பார்ட்டிகல்ஸு, இந்த லைட் பார்ட்டிகல்ஸ் வந்து இதில் படும்போது அதில் வந்து ஒரு லேட்டன்ட் இமேஜ்ன்ற மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து என்ன ஆகும்னா அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் பிரேக் ஆகி ஒரு மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகும். சில்வர் பேட்டர்ன் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். அது வந்து நம்ம கண்ணுக்கு விசிபிளாக இருக்காது. ஓகே. அதை தான் வந்து லேட்டன்ட் இமேஜ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து இதில் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி அடுத்து நம்ம இதை ரோல் பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ரேம் வரும்போது அது அடுத்த ஃபோட்டோவுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ நம்ம அந்த ஃபோட்டோ அனுப்புறத அந்த லைட் வருது இல்லை, அந்த லைட் வந்து திரும்ப படும்போது அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து அந்த ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். லேட்டன்ட் இமேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி இமேஜ் வந்து இது ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆகும். ஒரு ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 35 பிக்சர்ஸ் வந்து ஒரு ரோலில் அக்காமடேட் பண்ணும் ஃபோட்டோஸு. அவ்வளோதான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 80s 90s கிட்ஸோட பரிதாபங்கள்ல. ஏன்னா நம்ம இப்போ வந்து ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், தேவையில்லைன்னா டெலீட் பண்ணுறோம், வேணும்னா ரீக்ரியேட் பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணுறோம். பட் அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஊட்டி கொடைக்கானல் அங்கெல்லாம் போகணுன்னா என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி ஒரு 2 ரோல் வாங்கிப்போம். ஒரு ரோலில் வந்து 30 பிக்சர்ஸ் எடுக்க முடியும்னா 2 ரோல் வாங்கினோன்னா 60 to 80 பிக்சர்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓகே. கேமரா வந்து எங்கேயாவது வாடகைக்கு வாங்கிட்டு நம்ம ரோல் மட்டும் நம்ம சொந்த காசில் வாங்கிட்டு
நேராக வந்து போவோம், என்ன ஃபோட்டோ வேணுமோ எடுப்போம். பட் பிரச்சனை என்னென்னா, நம்ம ஒரு ஃபோட்டோ சரியாக வரலன்னா அந்த ஃபோட்டோ அவ்வளோதான். இப்போ ஒரு 80 ஃபோட்டோ தான் எடுக்க முடியும்னா ஒரு ஃபோட்டோ மிஸ் ஆயிடுச்சா அவ்வளோதான், 79 தான் அடுத்து எடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம கேர்ஃபுல்லாக ஒரு பிக்சரையும் வந்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். நம்ம ஏனோ தானே எடுத்து டெலீட்லாம் பண்ண முடியாது. ஸோ நம்ம எடுக்கிற பிக்சர் பக்காவாக எடுக்கணும். ஸோ அதுபோல் வந்து ஸ்ட்ரகிள் இருந்தது நம்மக்கிட்ட. ஓகே, ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ட்ரிப்பு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் இதை கொண்டு போய் வந்து ஸ்டூடியோவில் கொடுத்து அதுக்கப்புறமா அவங்க வந்து ஃபோட்டோஸ் டெவலப் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு எப்படியும் ஒரு 2 வீக்ஸ் எடுப்பாங்க. அந்த 2 வீக்ஸ் வரைக்கும் நம்ம ஏக்கமாக காத்துட்ருப்போம். ஐயோ நம்ம ட்ரிப் போனோமே, அந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி வந்திருக்கு, எப்படி இருக்குது, ஒன்றுமே தெரியாது. அந்த 2 வீக்ஸ் வந்து அப்படியே ஒரு டென்ஷன்லேயே உட்காந்துருப்போம். அதெல்லாம் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. அது 80s 90s கிட்ஸ்க்கு தான் தெரியும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் வந்து அந்த சில்வர் அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கனால அது அந்த மாதிரி லேட்டன்ட் இமேஜாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம ஸ்டூடியோவில் கொடுத்து இந்த லேட்டன்ட் இமேஜை டெவலப் பண்ணுவாங்க. ஓகே, அந்த லேட்டன்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ ஆட்டம்ஸால் ஒரு சில்வர் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதை வந்து இன்னும் அதை என்ஹான்ஸ் பண்ணி அதை தான் டெவலப் பண்ணி அதை வந்து பக்கா ஒரு நெகட்டிவ் ஃபோட்டோவாக கொண்டு வராங்க. அதனால தான் நம்ம யூஸ்வலாக கேள்விப்பட்டிருப்போம், இது வந்து ஸ்டூடியோ கொடுத்து டெவலப் பண்ண கொடுத்துருக்கேன்னு. ஸோ டெவலப் பண்ணுறதுனா வேறு எதுவும் இல்லை, இந்த லேட்டன்ட் இமேஜை வந்து பக்கா ஒரு நெகட்டிவ் குவாலிட்டிக்கு டெவலப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அது என்னன்றதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டூடியோவில் வந்து டெவலப் பண்ண கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க டார்க் ரூம் ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா இந்த ஃபில்மை வந்து வெளியே எடுக்காமல் நம்ம டெவலப் பண்ண முடியாது. ஸோ இதை வெளியே எடுத்து சப்போஸ் ஏதாவது லைட் பட்டுதுன்னா நம்ம எடுத்த இமேஜ் எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா ஸ்டில் வந்து அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கனால நம்ம எடுத்த பிக்சர் மேலேயே அது இன்னொரு லைட் பட்டுதுன்னா அந்த பிக்சர் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால ஒரு டார்க் ரூம் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த டார்க் ரூமில் வந்துட்டு கெமிக்கல் ப்ராசஸிங் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா டெவலப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டெவலப் பண்ணுறது என்னன்னா நம்ம அந்த லேட்டன்ட் இமேஜை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளோ அப் பண்ணுவாங்க. ஸோ லேட்டன்ட் இமேஜ் வந்து ஒரு சின்ன சின்ன எலக்ட்ரான்ஸ்னால ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லெவலுக்கு கொண்டு வந்து அதை கொஞ்சம் இன்னும் நெகட்டிவ் ஸ்ட்ராங்காக வந்து கொண்டு வர வைப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் வந்து டெவலப்பிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ப்ராசஸ் வந்து அதோட நிற்கணும். ஓகே, ஏன்னா ஸ்டில் இல்லைன்னா இன்னும் ஓவர் டெவலப் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லி எக்ஸ்போஸ்ட் இமேஜாக மாறிடும். அதனால அதை வந்து ஸ்டாப் ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. என்னன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அதோட ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு இன்னொரு கெமிக்கல் ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த ரியாக்ஷன் எல்லாமே வந்து அதோட ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லைட்டு பட்டாலும் வந்து எதுவும் ஆகாத மாதிரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு மற்ற ஏதாவது அந்த அன்யூஸ்டு கிறிஸ்டல்ஸ் இருக்கும் தெரியுமா, அது வந்து ஸ்டில் ஏதாவது லைட்டுக்கு ரியாக்ட் ஆகுது பாசிபிலிட்டி இருக்குது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு இதை இன்னொரு கெமிக்கலில் போட்டு, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், இன்கேஸ் சப்போஸ் இதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக வந்து இதை அந்த சில்வர் லேயரை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு ஒன்லி நெகட்டிவ் மட்டும்தான் இதில் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா தான் இந்த ஃபில்ம் வந்து ஃபுல்லி டெவலப் பண்ண இமேஜாக வரும். ஓகே, ஸோ இதில் வந்து வர பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஃபுல்லாக எடுத்துருவாங்க, இந்த ஃபில்மை எடுத்துகிட்டு இதை நெகட்டிவ்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா இந்த நெகட்டிவ்ஸ் வழியாக லைட் அனுப்பிச்சு ஃபோட்டோ சென்சிட்டிவ் ஃபோட்டோஸ் இருக்கும்ல, ஃபோட்டோ சென்சிட்டிவ் பேப்பர்ஸு, ஸோ அது மேலே இது வழியாக வர லைட்டை அதில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் இமேஜ் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை இப்போ அகைன் கெமிக்கல் கிளீனிங் பண்ணி அதை காய வச்சு தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ ஆக்டிவிட்டி வந்து ஒரு நெகட்டிவை டெவலப் பண்ணுறதுல வேலை இருக்குது. ஸோ இவ்வளோலாம் தாண்டி தான் நம்ம கைக்கே வந்து அந்த பிக்சர் வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து 80s 90s கிட்ஸோட பெயின் பாயிண்ட்ஸு. ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் இது வந்து எப்படி இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுது, என்ன ஆகுதுன்ட்டு. ஓகே, ஸோ ஃபைன். உங்களுக்கு வந்து நான் இது இப்போ எப்படி டெவலப் ப்ராசஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்ம இனி வந்து ஒரு கேமரா ஒர்க்கிங்கும் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது வந்து சிம்பிள். இதுதான், இந்த இடத்துல நம்ம ரோல் மாட்டிடுவோம். இது வந்து எதுக்குன்னா ரிவைண்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதை வந்து ஃபுல்லாக இமேஜ் எடுத்து முடிச்சுட்டு ரோல் பேக் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவோம். இதை வந்து ஃபுல்லாக வந்து ரொட்டேட் அவுட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஷட்டருக்கான பட்டன். இதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஷட்டர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஷட்டர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். இது லாக் எப்போ ஆகும்னா இந்த ரோல் வந்து சுத்துறோம் பார்த்தீங்களா, இது சுற்றும் போது இங்கே திருவுது பார்த்தீங்களா, இது என்னென்னா அந்த எடுத்த ஃபோட்டோவை அடுத்த ஃப்ரேமுக்கு நகர்த்தி வைக்கும், போய் ஒரு லாக் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். லாக் ஆன உடனே இந்த ஷட்டர் ரெடியாக இருக்கும், பட்டனும் ரெடியாக இருக்கும். இப்போ வந்து அடுத்த ஃப்ரேம் வந்து இந்த வியூவில் வந்து நிற்கும். இப்போ என்ன ஆகும்னா இப்போ பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். இப்போ நம்மக்கிட்ட லைட் இல்லை, பட் இருந்தாலும் காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஓகே, இதில் வந்து தெரியல. இப்போ வந்து திரும்ப அந்த ஃபோட்டோ வந்து நகர்த்தணும். நகர்த்திட்டு
இப்போ நான் திரும்ப லைட் வேணால் அடித்து காட்டுறேன். ஏற்கனவே பார்த்துட்டீங்க, பட் இருந்தாலும் ஒரு இதுக்காக காட்டுறேன் நான். ஏன்னா இதில் டார்ச்சில் லைட் இல்லை, அதான். இப்போ பாருங்கள், பட்டன் ப்ரெஸ் பண்ண வந்துட்டு போச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் மேட்ரு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு லைட்டு வந்து உள்ள வந்து ஃபில்மில் படம். அண்ட் இது வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் டார்க்காகவே இருக்கும். உள்ளுக்குள்ளே வேறு எந்த லைட்டும் உள்ளே வராது. இந்த இது வழியாக, ஃப்ரேம் வழியாக மட்டும், ஷட்டர் வழியாக மட்டும்தான் லைட் வரும். ஓகேவா? ஸோ இதான் வந்து இதோட ஒர்க்கிங். ஸோ இன்னொன்று வந்து நம்ம யோசிக்கலாம். இப்போ வியூ ஃபைண்டர் இருக்குது, லென்ஸிங் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ லென்ஸு பார்த்துருப்போம். நம்ம லென்ஸ் வழியாக வந்து ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா, இந்த இமேஜ் வந்து லென்ஸ் வழியாக ஃபோக்கஸ் ஆகி கரெக்டாக இந்த பாயிண்டில் வந்து ஃபோக்கஸ் ஆகும். இது மேலே நம்ம ஃபில்ம் வைக்கிறோம்ல, இப்போ இந்த மாதிரி ஃபில்ம் வைக்கிறோம் அப்படின்னா இது மேலே வந்துட்டு அழகாக ஃபோக்கஸ் ஆகி வரும். ஓகே, பட் ஆனால் நம்ம வந்து இங்கே வர லைட்டும் இதில் பார்க்குற இமேஜும் வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அதை தான் வந்து பேரலக்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. என்னென்னா, நம்ம இந்த ஃப்ரேமும் இதுவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நம்ம இதுக்குள்ளே நம்ம பார்க்குற ஒரு இமேஜ் வந்து அப்படியே எக்ஸாக்டாக இந்த ஃப்ரேமில் வராது. ஸோ இதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம்னா, நம்ம யூஸ்வலாக ஒரு பஃபர் வச்சு தான் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கணுமே. இப்போ நம்ம இது வழியாக வியூ ஃபைண்டர் வழியாக நம்ம பார்த்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோம், ஒரு 4 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா, அந்த 4 பேரை சுற்றி வந்து நம்ம ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் கேப் போட்டு பண்ணணும். அப்போ தான் கீழே வர இமேஜில் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக அந்த எல்லாருமே 4 பேரும் வந்து கவர் ஆகிற மாதிரி வரும். ஸோ அதான் வந்து பேரலக்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து பின்னாட்கள் எப்படி அட்ரஸ் பண்ணாங்கன்னா, ப்ரிசம் வச்சு ஒரே இமேஜை வந்து 2 வியூலையும் வர மாதிரி. ஓகே, ஸோ ஒரு லைட்டு வருது அப்படின்னா ப்ரிசம் இந்த இடத்துல இருக்கும். ப்ரிசம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் கிளாஸ் லென்ஸு. ஸோ அதில் லைட்டு படும்போது என்ன ஆகும்னா, ஒரு பாதி லைட்டு வந்து இப்படி மேலே போகும், பாதி லைட்டு உங்களுக்கு இதுக்கு போகும், இமேஜ் இந்த ஃபில்முக்கு போகும். ஸோ நம்ம பார்க்குற ஒரு பிக்சரை வந்து 2 ஆங்கிள் இருந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, க்ளோஸ் டு எக்ஸாக்ட் பிக்சரை வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, ஸோ அந்த ப்ரிசம் டைப் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மிரர் டைப் கூட கொண்டு வந்தாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னா, நம்ம வர லைட்டை ஒரு மிரர் வச்சு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஃபோட்டோ எடுக்கிற டைமில் அந்த மிரர் வந்து ஃப்ளிப் ஆகும். அந்த மிரர் கீழே போயிட்டு அந்த லைட்டு ஃபுல்லாக வந்து ஃபோட்டோக்கு வர மாதிரி வரும். ஏன்னா ப்ரிசமில் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து லைட்டு டென்சிட்டி கம்மி ஆகுதுல்ல. இப்போது ஒரே லைட்டு வந்து பாதியாக உங்களுக்கு வியூ ஃபைண்டருக்கு வரும், பாதி வந்து இதுக்கு போகும். ஸோ அதோட குவாலிட்டி கம்மியாகுன்றனால இந்த மாதிரி மிரர் டெக்னாலஜி வந்து அப்புறம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறி போயிடுச்சு. ஸோ அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இது அனலாகாக இருக்கும் போது இதுதான் வந்து ஒன்லி ஆப்ஷனாக வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது பியூர் மேனுவல். இதில் பேட்ரி கிட்ரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு வியூ ஃபைண்டர், அதுவும் வந்து ஒரு சின்ன லென்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது வழியாக பார்ப்போம். இதில் ஃபில்மை ரோல் பண்ணிவிட்டு இதில் வச்சு மூடிட்டு நம்ம வந்து இதில் டிஸ்பிளே எதுவுமே கிடையாது. அப்படியே வச்சு ஒரு பட்டன் எடுக்கிறதுக்கு, அப்புறம் ரோல் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த கேமரா பற்றி. இது ஒன்றும் பெரிய பிராண்டட் கேமரா மாதிரி தெரில, ஏதோ ஒரு சீப் கேமரா. இதெல்லாம் அந்த டைமில் வந்து ஒரு சீப் ஆல்டர்னேட்டிவாக நம்ம இதை வந்து வாங்கியிருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கேமரா நம்ம பார்த்துட்டோம். நம்ம இதுக்கு அடுத்து வந்து செமி ஆட்டோமேட்டிக் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து நம்ம பாப்புலர் பிராண்டு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிராண்டு தான் யாஷிகான்றது. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் லைக் ஒரு செமி ஆட்டோமேட்டிக். இது எப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட லுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வியூ ஃபைண்டர் இந்த ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டிசைனில் பண்ணியிருக்காங்க. அண்டு ஃப்ளாஷ் இருக்குது. நம்ம பேட்ரி இதில் போடலான்றதுனால இதில் வந்து ஃப்ளாஷ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டார்க் ஏரியா இருக்குன்னா அதுலேயும் வந்து அழகாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஐஎஸ்ஓ சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஐஎஸ்ஓன்றது நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம இமேஜ் வந்து இப்போ எந்த இன்டென்சிட்டியில் எடுக்கிறோன்ட்டு. ஸோ டார்க்கர் ஏரியாவாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் லைட் வந்து உள்ளே போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஐஎஸ்ஓ செட்டிங்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ உள்ள கேமராஸ்லேயும் நிறைய பார்க்கலாம் இந்த ஐஎஸ்ஓ செட்டிங்ஸ். அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. ஓகே, ஸோ 35mm ஜப்பான் லென்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் என்ன லென்ஸ் பிராண்டுன்றது தெரியல. ஓகே, ஸோ லென்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, கம்பார்ட்மெண்ட் மாதிரி, ஃப்ளிப் கவர் மாதிரி. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா லென்ஸ் ஓப்பன் ஆகும். வேண்டாம்னா நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு முக்கியம்னா, நம்ம எங்கேயா டஸ்ட்டி ஏரியாவில் போகிறோம் அப்படின்னா இந்த லென்ஸில் சப்போஸ் டஸ்ட் பட்டாவோ இல்லை தண்ணி பட்டாவோ வந்து க்ளீன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் தான் இது. ஓகே, ஸோ சொன்ன மாதிரி இங்கே ஃப்ளாஷ் அண்ட் வியூ ஃபைண்டர் இருக்குது. இதுக்கப்புறம் மேலே வந்தோன்னா நம்மளுக்கு வந்து ஃபில்ம் கவுண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இது வழியாக பார்த்தீங்கன்னா என்ன நம்பர்ன்றது தெரியும். இப்போ வந்து 5ல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 5 ஃபோட்டோஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இதனால் நம்மளுக்கு எப்படி ஒரு கன்வீனியன்ஸ் இருக்குன்னா, நம்ம இப்போ போன கேமராவில் பார்க்கும்போது அதில் கவுண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம எத்தனை ஃபோட்டோ எடுத்திருக்கோம், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, ஒரு ஐடியாவும் இருக்காது. நம்ம வந்து சில ப்ரெஷியஸ் மொமெண்ட் எல்லாம் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதில் வந்து கவுண்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகே, 5 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம், பேலன்ஸ் இன்னும் ஒரு 20-30 ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, அப்ராக்சிமேட் ஐடியா இருக்கனால இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
அண்ட் மற்றபடி பின்னாடி பார்த்தீங்கன்னா அதே ஓப்பன் க்ளோஸ் மெக்கானிசம். பேட்ரி ஓட இது பவர் தெரியறதுக்கு இங்கே ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேட்டரி கம்பார்ட்மெண்ட் வரும். இதுக்குள்ளே வந்து நம்ம 2 பேட்டரி போடணும். ரீசார்ஜபிள் பேட்டரி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் அந்த டைமில். அண்ட் இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் ரோல் போடுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மெக்கானிசம் தான், ரோல் இங்கே போடுவோம், இங்கே வந்து டேக்கப் இது இருக்குது. ஸோ இதை வச்சு வந்து நம்ம டேக்கப் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து இதையும் ஷட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஆனது. ஓகே, ஸோ நம்ம இது பேட்டரி போட்டால் தான் இது வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ நம்ம பேட்டரி போட்டு செக் பண்ணாலும் இதே ஒரே ஆப்ஷன் தான் இது. ஓகே, ஃப்ளாஷ் வேணும்னா ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஆப்ஷன்லாம் இதுலேயும் இருக்கும். ஸோ சிம்பிள் அதே மாதிரி தான் இருக்குது, ஒரு சிம்பிள் மெக்கானிசமாக வரும். ஓகே, ஷட்டர் இதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் இங்கே வந்து இதில் நம்ம ரோல் போட்டுப்போம். நம்ம போட்டு இதை வந்து ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து ஒரு செமி ஆட்டோமேட்டிக், மீனிங் ஃப்ளாஷ் இருக்குது அண்ட் ஐஎஸ்ஓ ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம பட்டன் இதெல்லாமே வந்து பேட்ரி இருந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து டேப்புன்னு வாயில் வருது, ஃபில்ம் கவுண்ட் வந்து நம்ம எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோமோ அந்த கவுண்ட் இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் தென் ரோல் பண்ணுறதுக்கு இதுவும் அழகாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தேவைன்னா நம்ம வந்து எடுத்து ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து இது பண்ணி வைக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து யாஷிகா பிராண்டோடது. ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக பார்க்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற கேமரா வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டைப் கேமரா. நான் காட்டுறது வந்து இவ்வளோ தான் கேமரா ஆப்ஷன்ஸ்னு இல்லை, நிறைய கேமராஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, நம்ம வந்து அந்த பீரியடில் ஒரு 90s பீரியடில் வந்து இந்த டைப் ஆஃப் கேமராஸ் தான் கொஞ்சம் பாப்புலராக இருந்தது. ஸோ அதனால் அந்த வெரைட்டி மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ தட் இதில் ஏதாவது ஒரு கேமரா வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மெமரிஸ் வந்து உங்களுக்கு வரோன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் கவர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கேமரா அண்ட் இதில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியூ ஃபைண்டர் பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம ஐஆர் சென்சார் மாதிரி இருக்குது. எனக்கு இது கிளியராக ஐடியா இல்லை, பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா இதை வச்சு வந்து ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 2 இன்ஃப்ராரெட் லைட்டை வச்சு தான் அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி ஃபோக்கஸ் ஆகுன்றது ஐடியா. ஓகே, ஸோ இதுக்கு இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் இருக்குது. அதே மாதிரி ஃப்ளாஷ் ஆஸ் யூஷுவல் இருக்குது. அண்ட் இதில் வந்தோன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளாஷ் வேணுமா வேண்டாமான்றதை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாஷ் வந்து ஆஃப் பண்ணணும்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், வேணும்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் ஷட்டரு கேமரா லென்ஸுக்கு டோர் வந்து இங்கே கொடுத்துருங்க. இது ஓப்பனிங் க்ளோஸே வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அழகாக வந்து இப்படி ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் வியூ. அண்ட் டாப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அகெயின் ஐ திங்க் இதில் வந்து கவுண்டர் தெரியும். ஆமாம், இதில் வந்து நம்மளுக்கு ஃபோட்டோவோட கவுண்ட் தெரியும். ஓகே, அண்ட் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஐ திங்க் பேட்ரி லெவலுக்கு எதுவும் நினைக்கிறேன், சரியாக தெரியல. சப்போஸ் யாராவது தெரியும்னா சொல்லுங்கள். ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ், ஆட்டோ ஃப்ளாஷ், டிஎக்ஸ் இது மாதிரி அட்வான்ஸ் ஆப்ஷனோட இருக்குது. ஸோ இது வந்து பேட்டரி இருந்தால் தான் இதுவும் ஆப்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே ஃபோட்டோ கவுண்ட்டும் வந்துடுது. அண்ட் வியூ ஃபைண்டர் வந்து ஆஸ் யூஷுவல் பேரலக்ஸ் எஃபெக்ட் இருக்கும் இந்த வியூ ஃபைண்டரில். அண்ட் நம்மளுக்கு பேட்டரியோட பவர் வந்து இதில் நம்ம தெரியும். ஸோ நம்ம இங்கே ஃபோட்டோ இது பார்க்கும் போதே ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, நம்ம ஃப்ளாஷுக்கான பவர் வந்து இருக்கா இல்லையா? ஏன்னா இந்த சப்போஸ் இந்த லைட்டு க்ரீன் ஆகலைன்னா நம்ம ஃப்ளாஷ் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ நம்ம சில டார்க் ஆப்ஜெக்ட்டுக்கு ஃப்ளாஷ் தேவைன்னு நினைக்கும் போது இந்த லைட்டு வந்து ஃபுல்லாக க்ரீனாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து எடுக்கணும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கிளாக், இதில் கிளாக்கு ப்ளஸ் இதுலேயும் வந்து ஆமாம் டேட் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ நம்ம டேட் வந்து ஃபில்மில் வரணும் அப்படின்னா இதில் நம்ம வந்து செட் பண்ணி வைக்கணும். இதுக்கு தனி பேட்ரி. ஓகே, இதுக்கு வந்து இந்த பட்டன் டைப் பேட்ரி வந்து இதில் போடணும். இது ஆக்சுவலாக லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் இது ஓடிட்டு தான் இருந்தது. ஸோ பல வருஷமாக இது ஓடிட்டு இருந்திருக்கு போல். ஸோ இப்போ தான் வந்துட்டு டிஸ்பிளே காணாமல் போயிருக்கு. பட் ஸ்டில் இது வந்து ஃபங்க்ஷனிங் தான். ஸோ இதில் நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா அந்த டேட் வந்து நம்ம எடுக்கிற ஃபோட்டோவில், டேட்டும் டைமும் எடுக்கிற ஃபோட்டோவில் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அகெயின் அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இங்கே வந்து நம்ம ரோல் போடுவோம் அண்ட் இதில் எடுத்து இங்கே வைண்டிங் வந்து கொடுத்துப்போம். ஓகே, அண்ட் அதே ஷட்டர் மெக்கானிசம் அதெல்லாம் தான் இருக்குது. ஸோ இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம பேட்ரி
ஸோ இதில் பார்த்தீங்களா இந்த பேட்டரி கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த பட்டன் செல் வந்து நம்ம கழட்டிட்டு போட்டோன்னா கிளாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும் இங்கே. ஸோ இந்த கிளாக்கோட டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு இமேஜில் வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். கிளாக்கோட செட்டிங்ஸ் வந்து இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். என்ன வேணுமோ, ஐ மீன் எந்த டைம் செட் பண்ணணுமோ, டைம், டேட், இயர், மந்த் எல்லாத்தையும் வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். சூப்பர் ஆப்ஷனில். ஸோ பாட்டம் எடுத்துட்டா, ஐ மீன் பேட்டரி கம்பார்ட்மெண்ட் மட்டும் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஏதோ ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இது என்னன்னு தெரில. ஸோ பேட்டரி கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரீமியம் கேமராவாக இருக்கும். இதெல்லாம் வந்து வச்சுருக்கவங்க கொஞ்சம் ரிச் பீப்புள் மாதிரி ஆட்கள் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கேமராஸ், இந்த மாதிரி இது ரிலேட்டட் கேமராஸ். ஓகே, ஸோ டிப்பிக்கலாக அதுதான் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேமராஸ். ஸோ இது வந்து பக்கா பேசிக், பேட்டரி தேவையில்லை, அப்படியே மேனுவல். இது வந்து செமி ஆட்டோமேட்டிக், பேட்டரி இருக்கும், பட் சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்மளே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பாப்புலராக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு கேமரா தான். அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், நல்ல அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸோட சூப்பர் கேமரா இது. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து மெயினாக உங்களுக்கு கவர் பண்ணலான்ட்டு, ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த பழைய மெமரிஸ் இதெல்லாம் வந்து திரும்ப வரும்ன்றது. ஸோ இந்த மாதிரி ரோலும் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து ஃபைனலாக நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ரோல் வந்து வைண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டூடியோவில் கொடுத்துருவோம். இந்த லெவலில் வச்சுட்டு நம்ம ஸ்டூடியோவில் கொடுத்துருவோம். இது இல்லாமல் உள்ளே போயிருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஸ்டூடியோவில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபில்மை வந்து டார்க் ரூமில் வச்சு வெளியே எடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டோர் ஆகிருக்க இமேஜை வந்து டெவலப் பண்ணி இதை இன்னும் கொஞ்சம் சாலிட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்க லேயர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இதை ப்ராப்பராக டெவலப் பண்ணிவிட்டா இது பர்மனெண்ட்டாக அந்த இமேஜ் வந்து இதில் ஃபிக்ஸ் ஆகிடும். அது நெகட்டிவ் ஃபார்மேட்டில் இருக்கும். இதுக்கு மேலே லைட் அடித்து ஃபோட்டோ சென்சிட்டிவ் பேப்பர் வச்சு அதில் வந்து பாசிட்டிவ் இமேஜை கொண்டு வருவாங்க. அதை திரும்ப கெமிக்கல் ப்ராசஸிங் பண்ணி காய வச்சு நம்மளுக்கு ஆல்பமாக போட்டு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து 80s 90s கிட்ஸ் வந்து அனுபவித்த ஒரு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு எல்லாமே மொபைல் தான். சும்மா ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தோமா, கிளிக் பண்ணோமா, டெலிட் பண்ணோமா, எது தேவையோ அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம், இல்லை கூகுள் ஃபோட்டோஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். எதையும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு ரேர் அக்கேஷனில் எடுத்து ஃப்ரேம் போட்டு வைப்போம். பட் அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் எடுத்து ஆல்பமாக போட்டு ஆல்பமாக தான் வீட்டில் வச்சுருப்போம் நம்ம. ஸோ இந்த மெமரிஸ் தான் உங்களுக்கு கொண்டு வரலான்ட்டு இந்த வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தப்பாக கொடுத்துருக்கேன், இல்லை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வந்து அது தெரியட்டும். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.